यावत् वेक्तो पार्जन्यसक्तः तावत् निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां गोपि न पृच्छसि केः वार्तां गोपि न पृच्छसि केः भज गोविन्दम् भज गोविन्दं गोविन्दं भज मूढमते यावद्विद्धो पार्जन सक्तः தாவன் நிஜ பரிவாரோ ரக்தः. எப்படி சொல்ல, யாவத் எது வரைக்கும் ஒரு மனுஷனானவன் பணம் சம்பாதிக்கிறானோ, இந்த சுவாமி பெரிய பொசிஷன்ல இருப்பார், ஒரு கம்பெனிலேயோ அரசாங்கத்திலேயோ கௌரவங்கள் இருக்கும், நிறைய சம்பாதிச்சிருப்பார், பணம் நிறைய சம்பாதிச்சிருப்பார், கௌரவம் பதவி எல்லாம் கிடைச்சிருக்கும். எது வரைக்கும் அவன் பணம் சம்பாதிச்சிருந்தானோ அது வரைக்கும் அந்த சூழ்ந்தவர்கள் பிரியமுள்ளவராக இருப்பார்கள் அப்படிங்கிறார். இல்லையே, பிரியமுள்ளவராக இருக்கார்கள் அப்படின்னா பிரியம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நம்ம முதல்ல அதுக்கு உணர்ந்துக்கணும். சுவாமி எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறது இல்லை. உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அந்த வழக்கம் உண்டு வச்சுக்கோ. மனுஷாளுடைய மற்றவாளுடைய துன்பத்தையும் தன் துன்பமாக ஏற்பார்கள். ஆனால் பிரியம் அப்படின்றது ஒத்த தனி மனுஷனுமே அந்த பிரியத்தை உணரணும் அப்படின்னா பகவான் கிட்ட இருந்தால் அந்த பிரியம் வரும். சம்பாதிக்கிறவர்கள் நிறைய பேர் பிரியமா இருப்பா. ஓய்வு பெறும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு மாத்திரம் எல்லாரும் சொல்லுவா, நான் உங்களோட ரொம்ப நிறைய பண்ணியிருக்கீர், இன்னைக்கு ஓய்வு பெற்று விட்டீர்கள், சந்தோஷமா இருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவானை நினைக்க ஆரம்பிக்கிறானா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. ஓய்வு பெற்றாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த பழைய சுற்றத்தார்கள்லாம் எப்படி இருக்கான்னு ஒரு குச்சலம் விசாரிப்பா, தவிர பிரியமாக இருப்பாளா அப்படின்றது இல்லை. எந்த ஒரு பிரியமாக இருந்தாலும் விசாரிப்பாக இருந்தாலும் அவரும் ஒத்த வயதை உடையவதாக இருப்பார். அவர் உங்களோட ஒரு விஷயத்தை பரிமாறிக்கொள்கிறார். அவருக்கும் ஏதோ அசௌகரியங்கள் இருக்கும், உங்களுக்கும் ஏதோ அசௌகரியங்கள் இருக்கும். ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறீங்க. பிரியம்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ற ஒரு நிலையில இருந்தால் தான் பிரியம். அப்ப இருக்க முடியாது. ஆதிசங்கர் சொல்றது இதுதான். அது நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். பஷ்யான் ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோவின மிர்ஷதி தேகே. தேகம் தளரும் போது வீட்டுக்கு உன்னை யாரும் விசாரிக்க மாட்டான்னு இங்க ஆதிசங்கர் சொல்றது என்னன்னாக்கா, அவளால ஒன்னாலையும் அவளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவளாலையும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு காலகட்டம் உண்டு. யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிருஷ்யதி குச்சலம் தேகே கதவதி வாயௌ தேகோபாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே. சுவாமிக்கு தள்ளாம வந்தாச்சு. 2 ஸ்டேஜ் இருக்கு லைஃப்ல. ஒன்று ஓல்ட் ஏஜ், இன்னொன்று லாஸ்ட் ஸ்டேஜ். அதுவும் இப்போ இந்த காலத்தில் விஞ்ஞானங்கள்னால நீட்டிக்கப்படுறது துரதிருஷ்டவசமாக. மூச்சு காத்து எவ்வளோ வரைக்கும் தங்கி இருக்கோ அது வரைக்கும் தான் க்ஷேம சமாச்சாரத்தை விசாரிக்க முடியும். பிராணவாயுவானது தேகத்துக்கு அப்பாற்பட்டு போகும்போது மனைவி கூட அந்த உயிரற்ற சரீரத்தை பார்த்து பயப்படுவார் அப்படிங்கிறார். பாரியா பிப்யதி தஸ்மின் காயே. அதுல ஒரு சூட்சமா இருக்கு. அண்டிய மனைவி, 4 கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணிக்கிற கூட்டங்கள்லாம் அதை பத்தி தெரியணும். அண்டிய மனைவின்றது சனாதன தர்மத்துல தான் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ கூட பயப்படுவானா அந்த சரீரத்தை பார்த்து. சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எதுக்கு சொல்றாரு அப்படின்னா வைராக்கியம் வருதா அப்படின்ட்டு. சரி, இப்படிப்பட்ட விஷயத்திலேருந்து தப்பிச்சு முதிய காலத்திலும் ஒரு ஆனந்தமயமான விஷயத்தை அனுபவிக்க முடியுமா? முக்தின்றது முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு என்ன அப்படின்ற சொல்றார், அழகா சொல்றார் ஆதிசங்கரர். சத் சங்கேத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చலிதத்வம், நிశ్చலிதத்வே ஜீவம் முக்தி அப்படிங்கிறார். சத்சங்கம், நல்லோர்களுடைய சேர்க்கை தற்காலத்தில் இது ரொம்ப முக்கியம். பொருள் கிடைச்சிடுறது, எல்லா செல்வமும் கிடைக்கிறது, எல்லா விஷயமும் கிடைக்கிறது, நல்ல மனுஷா கிடைக்கிறது இல்லை. சத்சங்கம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சத்சங்கம்னா என்ன அப்படின்னா
பகவத் விஷயத்தை பற்றி பேசுறது, அனுஷ்டானங்களை பற்றி பேசுறது, அனுஷ்டானம் பண்ணுறது. இதில் தான் காலக்ஷேபம் கடைசி காலத்தை ஓட்டணும். வேறு எதுலேயும் இல்லை. எப்போ பார்த்தாலும் வியாதியை பற்றி பேசியிருந்தா அது அந்த அந்த வியாதிக்கு வந்து ஒரு முடிவு இல்லை. வியாதி இருக்க தான் போகிறது. பழகிக்க வேண்டியது தான். நல்லோர்களுடைய சேர்க்கை, சத்சங்கம் வேணும். இதனால் என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு கெயின் அப்படின்னா, பொருள் இல்லாமை இன்னாமை உண்டாகும். பொருளில் ஆசை இல்லாத ஒரு பற்றின்மை வரும். ஒரு மோகமற்ற நிலை வரும். சஞ்சலமில்லாத ஒரு மனசு, ஞான நிஷ்டை உண்டாகும். இந்த அனுஷ்டானங்களை பண்ண 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 பகவானை பற்றி சிந்திக்க, இடைவிடாத சிந்திக்க, அத்தனை அனுஷ்டானங்கள் பண்ண இதனால் என்ன பலன் அப்படின்னு எல்லாரும் கேட்குறா. பண்ண பண்ண பண்ணத்தான் தெரியும் அது. ஒரு ஞான நிஷ்டை வரும் அப்படிங்கிறார் அவர். இதெல்லாம் வந்து மகான்கள் வந்து அனுபவிச்சு சொன்னது. ஜீவன் முக்தியை பற்றி நிறைய ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கான். தனி பிரசங்கமே பண்ணியிருக்கான். மோட்சம் அடைந்தவர்களுக்கு இறப்பில்லை அப்படின்றது உண்மை. ஆனால் வேதத்தில் ஈவன் புருஷ சுத்தத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, இந்த சரீரம் இருக்கும்போதே அந்த ஒரு நிலையை அடையலாம் அப்படின்னு. முக்தி நிலையை பாகவதர்கள்லாம் வந்து சரீரம் இருக்கும்போதே அது இல்லாமல் பண்ணிப்பாளாம் நிறைய பேர். அது அமிர்த மோட்சம் அப்படின்வா. அந்த அமிர்த மோட்சத்துக்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னாக்கா சத்சங்கம் வேணும். சத்சங்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நிறைய பேர் அயல் நாட்டிலே இருக்கா. இந்தியாலேயும் சத்சங்கம் இல்லாத ஒரு இடம் இருக்கு. தற்காலகட்டத்தில் நவீன யுகத்தில் வந்து சத்சங்கத்தை வந்து நம்மளே உருவாக்கிக்க முடியும். ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பில் வந்து நிறைய சாதனங்கள் வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. ஒருத்தர் சத்சங்கத்தை வந்து நம்ம ஆற்றுல இருந்தாலும் சத்சங்கத்தை மாதிரி ஒரு உணர முடியும். அதை முதல்ல பண்ணுவோம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் போதோ க்ஷேத்ராடனம் போகணும். வியாதி இருக்க தான் போகிறது. க்ஷேத்ராடனம் போகும்போது அங்கே எதனா அண்ணா ஆயிடுத்துனா, ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுன்னா வரட்டுமே, அது ஒரு நல்லது தானே. அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. கிடைச்சாலும் அதுவும் ஒரு எப்படி இருந்தாலும் அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது இல்லையா. அப்படி இருக்க ஒரு பட்சத்தில் சத்சங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு எங்கள் ஆதிசங்கரர் இந்த வரிகளில். நம்மளும் சத்சங்கம் அப்படின்னா நம்ம சுற்றத்தார்களே இருப்பா, நம்மள மாதிரியே இருக்கவா இருப்பா. நிறைய நண்பர்கள் கிடைக்கிறா. முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும்.